கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் 146வது சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனை நாம் நமக்கு துணையாக கொண்டிருக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை மனுஷர் மேல இருக்கா இல்ல கர்த்தர் மேல இருக்கா? உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபுக்கு கர்த்தர் 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஏன் தெரியுமா? யாக்கோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி நீதிமானின் நம்பிக்கை ஆசீர்வாதம் உள்ளவனாக்குகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் அவன் நீதிமானா இருக்கும் பொழுது, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றுகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்புறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம துதிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம முழுமையா 100க்கு 100 அவரை நம்பி இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கிறீங்களா? இல்லனா மனுஷங்க மீது நம்பிக்கை வைத்து நீங்க அவங்க மூலியமா வரும் என்று நினைத்து காத்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுவார். நீங்க வேண்டிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார். கடைசியாக ஆபிரகாமை கர்த்தர் சீமானாய் மாற்றினார். இதை நாம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். அதன் நிமித்தமாக கர்த்தர் ஆபிரகாமின் வாழ்க்கையை செழிக்க பண்ணினார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது ஆபிரகாமை எப்படி அவர் சீமானாய் மாற்றினாரோ, உங்களையும் கூட கர்த்தர் சீமானாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை அவர் செழிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 146வது சங்கீதம் 5வது வசனத்தின்படி யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் என்ன கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நம்ம இப்ப அறிந்து கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாம் சில காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். கர்த்தராகிய தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? கர்த்தர் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஒவ்வொரு சொட்டு கடைசி துளி ரத்தமும் நமக்கென்று நம்முடைய பாவங்கள் அற நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். நாம் அவரை நம்பினதனால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். 2வது பகுதியை பாருங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கடைசி லைன் பாருங்க, சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதை நினைவு கூர்ந்து முதலாவது நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தீங்கான காரியங்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை நாம் சுத்திகரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்னதினமும் இதை செய்ய வேண்டும் என்பதே அவர் கடைசி பகுதிகளில் சொல்லுகிறார். சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்ப அன்னதினம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம அறியாமலேயே சில பேரை காயப்படுத்திருப்போம். ஆனா நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதனால் மாத்திரமே நம்ம அன்னதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, யாக்கோபின் தேவனை நீங்கள் துணையாக கொண்டு, பிரியமானவர்களே, அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டு தீங்கான காரியங்களுக்கு விலகி உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். நீங்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது புது கிருபையினால் நன்மையினால் நீர் திருப்தியாக்குங்க தகப்பனே. கோணனானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நீர் அல்லவாப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கோணனான பாதைகளை செவ்வையாய் மாற்றி இயேசுவின் நாமத்தினால் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையில் மாத்திரமே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மீது நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக அவருடைய எல்லா கசப்பு வைராக்கியங்கள் அப்பா, பலவீனங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்தவர்களை நீக்கி பாவ வழிகளிலிருந்து அடிமைத்தன கட்டுகளில் இருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை நீக்கி பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குங்கப்பா. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் செழிக்க பண்ணுங்க. அவர்கள் பனையை போல ஓங்கி வளர்ந்து அப்பா அவருடைய தலைகளை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைகளை தகர்க்கிறவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத குறைபாடுகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா தகர்த்தெறிந்து உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்நாள் மட்டும் கண்மணி போல் நீர் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையில் இருந்து விலக்கி இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உம்முடைய சித்தத்தின்படி நீர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.